வணக்கம். உள்ளது உள்ளபடியை வழங்குவதற்காக ஹேமராஜேஷ். தமிழகத்தில் விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் உள்ள 75க்கும் மேற்பட்ட அரசு மணல் குவாரிகள் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின்படி கடந்த சில தினங்களுக்கு முன் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தற்சமயம் தமிழகம் முழுவதும் 15 குவாரிகள் மட்டுமே இயங்குகின்றன. திடீரென மணல் குவாரிகள் மூடப்பட்டதால் தமிழகம் முழுவதும் மணலுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. 90% கட்டுமான பணிகளும் முடங்கி இருக்கின்றன. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பழைய சீவரத்தில் கைப்பற்றப்பட்ட மணலை தற்போது பொதுப்பணித்துறையினர் விற்பனை செய்து வருகின்றனர். மணலுக்கு கடுமையான தட்டுப்பாடு உள்ளதால் இங்கு மணல் வாங்க ஆயிரக்கணக்கானோர் கூடியுள்ளனர். இங்கு ஒரு லோடு மணல் ரூபாய் 2500க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒருவருக்கு அதிகபட்சமாக 4 லோடு மணல் மட்டுமே விற்பனை செய்யப்படுகிறது. வெளிச்சந்தையை விட குறைந்த விலைக்கே மணல் விற்பனை செய்யப்படுவதால் பொதுமக்களிடையே வரவேற்பு ஏற்பட்டுள்ளது. இதேபோன்றே தமிழகத்தின் பிற பகுதிகளிலும் அரசே நேரடியாக மணலை விற்பனை செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இது பற்றிதான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக முதலீடே இல்லாமல் மிகப்பெரிய லாபம் தரும் தொழிலாக மணல் விற்பனை இருக்கிறது. இதில் தமிழகம் முழுவதும் அரசே மணல் விற்பனையை எடுத்து நடத்த வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். காவிரி, தென்பெண்ணை, பாலாறு, வைகை, தாமிரபரணி என்று தமிழகத்தின் 35 ஜீவநதிகளும் நூற்றுக்கணக்கான கிளை நதிகளும் மணல் கொள்ளை காரணமாக அடையாளம் இழந்துவிட்டன. தமிழகத்தில் 2003ஆம் ஆண்டு முதல் அரசே மணல் குவாரிகளை ஏற்று நடத்தி வருகிறது. அப்போது 126 குவாரிகள் இயங்கி வந்தன. அது பின்னர் படிப்படியாக குறைந்து கடந்த 5 மாதங்களுக்கு முன்னர் மாநிலம் முழுவதும் வெறும் 75 குவாரிகள் மட்டுமே இயங்கி வந்தன. அந்த குவாரிகளையும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் அதிரடியாக மூடியது. சமீபத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மணல் விற்பனையில் தனியார் ஒப்பந்ததாரர் முறைகேடு செய்ததை தொடர்ந்து அவர் வெளியேற்றப்பட்டார். அவரிடமிருந்து மணல் பறிமுதல் செய்யப்பட்டு மணல் விற்பனை நிறுத்தப்பட்டது. மணல் விற்பனை நடைபெறாமல் இருந்ததால் மணலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு 2 யூனிட் மணல் 20,000ற்கு விற்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் பழைய சீவரத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட மணலை அரசு தற்போது விற்பனை செய்து வருகிறது. இங்கு ஒரு லோடு மணல் 2500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் மணல் தேவைப்படுபவர்கள் அனுமதி சீட்டுகளை வாங்கி மணல் பெற்று வருகின்றனர். அதே நேரத்தில் மணல் லாரி உரிமையாளர்கள், கட்டிட கான்ட்ராக்டர்கள் உட்பட பலர் அதிக மணலை வாங்க உள்ளூர் வாசிகளுக்கு பணம் கொடுத்து முறைகேடாக அதிக ரசீதுகளை பெற்று வருகின்றனர். சிலர் இலவச அனுமதி சீட்டுகளை பெற்று அதிக விலைக்கு விற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. மணல் விற்பனையில் முறைகேடுகள் நடைபெறுவதாகவும் அதை தடுத்து நிறுத்தி அரசே நேரடியாக குவாரிகளை நடத்த வேண்டும் என்பதே வீடு கட்டுபவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின்படி தமிழகத்தின் பல மணல் குவாரிகள் மூடப்பட்டிருக்கின்றன. இதனால் தற்போதைய நிலையில் மணல் தேவை அதிகமாக இருக்கிறது, அதற்கான தட்டுப்பாடும் அதிகமாக இருக்கிறது. இந்நிலையில் காஞ்சிபுரத்தில் முறைகேடாக பதுக்கிய மணலை அரசு பொதுப்பணித்துறை மூலம் மக்களுக்கு விற்பனை செய்து வருகிறது. இது மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. இதேபோன்ற ஒரு நடைமுறையை தமிழகம் முழுவதிலும் இருக்கின்ற மணல் குவாரிகளில் செயல்படுத்த வேண்டும் என்பதே அனைத்து பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இது பற்றிதான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக எமது செய்தி அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் சென்னை கட்டுமான பொறியாளர் சங்க நிறுவன தலைவர் திரு வெங்கடாச்சலம் அவர்கள். முதலில் திரு வெங்கடாச்சலம் அவர்களிடத்தில் பேசலாம். வணக்கம் திரு வெங்கடாச்சலம். இப்போ தமிழகத்துல பல பகுதிகளில் கடந்த காலங்களை காட்டிலும் கட்டுமான பணிகள் அப்படிங்கிறது மிக வேகமா நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில இன்றைக்கு தமிழகத்தின் ஒரு நாளினுடைய மணல் தேவை அப்படிங்கிறது எப்படி இருக்கு? ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 40,000 லோடு தேவைப்படுது தமிழகம் முழுவதும். இன்னைக்கு சொல்ல போனா முற்றிலுமா ஸ்தம்பித்து போச்சு. அதாவது கட்டுமான பணியே நீங்க 90% சொல்றீங்க, அதாவது ஒரு 5% கூட நடக்கல, முற்றிலுமா ஸ்தம்பித்து போச்சு. கிட்டத்தட்ட இந்த பிரச்சனை ஒரு 3 வார காலமாவே போயிட்டு இருக்கு. நாங்களும் அரசை எதிர்பார்த்து ரொம்ப பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கோம். இதற்கான சரியான ஒரு வழி தெரியாம நின்றுட்டு இருக்கோம்.
இப்ப மணல் தட்டுப்பாடு அப்படிங்கிறது எந்த அளவுல இருக்கு? கடந்த காலங்களை காட்டிலும் இந்த காலகட்டத்துல மணல் தட்டுப்பாடு அப்படிங்கிறது எப்படி இருக்கு? இது ஒரு ஆண்டு காலமும் இந்த என்ன சொல்றதுன்னா இந்த தீபாவளி சீசன்ல என்ன பண்றாங்கன்னா மணல் கிடைக்கிற தட்டுப்பாடு அதிகமாக்குறாங்க. தீபாவளி சீசன்ல பாத்தீங்கன்னா போன வருஷம் மணல் ஒரு கன அடி 25 ரூபா வித்துது. ஒரு 2 வாரத்துக்கு மணல் தட்டுப்பாடு ஏற்படுத்தி 35 ரூபாய்க்கு கொண்டு வந்தாங்க. ஆனா மணலுடைய எடுக்கிறது, கவர்மெண்ட்டுக்கு பேமெண்ட் பண்றது, டோல் பேமெண்ட் பண்றது பிளஸ் லாரி வாடகையோட சேர்த்தா ஒரு கன அடிக்கு அதிகப்படியா போனா 28 ரூபாயிலிருந்து 30 ரூபாய் தாண்டி போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா இன்னைக்கு மணலுடைய விலை பாத்தீங்கன்னா 80 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. மணலுக்கு மூலப்பொருள் கிடையாது. மணலை ஒரு அதாவது ஒரு பொருளா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு இடத்துல இருக்கிற மணலை எடுத்து கொடுக்கறதுக்கு ஏன் இவ்வளவு காசு போகணும்? நடுவுல இருக்கிற ஆளை கவர்மெண்ட் தடுக்கணும், நேரடியா கவர்மெண்ட் விற்கணும். இப்படி விற்காம போனா அதாவது மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க வீடு கட்டுறது ஃபுல்லாவே நிறுத்தியாச்சு. அவரை பில்டர்ஸ் எல்லாமே அதாவது கட்டுநர்கள், கட்டுமான பொறியாளர்கள் முற்றிலுமா வேலையை நிப்பாட்டிட்டாங்க. என்னைக்கு அதாவது கவர்மெண்ட் எதிர்பார்த்திருக்கிறாங்க. ஆனா இதுவரைக்கும் எந்த பதிலுமே கிடையாது. இப்படியே திருப்பி மறுபடியும் தட்டுப்பாடு தான் ஏற்படுறாங்க. போன வருஷம் 2 வாரம், இந்த வருஷம் 1.5 மாசமா வேலை நிக்குது. மொத்தமா ஆளுங்க ஃபுல்லா ஊருக்கு போயிட்டாங்க. வெளியில வேலை செய்யற, ரோட்ல வேலை செய்யற ஆளுங்க, இதே மாதிரி மார்க்கெட்ல வேலை செய்யறாங்க. கிட்டத்தட்ட சென்னை மற்றும் தமிழ்நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் பேர் தின கூலிங்க இருக்கிறாங்க. அவங்க முற்றிலுமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரமே போச்சு. இதுக்கு கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை போகுதுன்னு தெரியல எங்களுக்கு. தொடர்ந்து பேசலாம் திரு வெங்கடாச்சலம். தற்பொழுது காஞ்சிபுரத்தில் மணல் குவாரிகளில் பறிமுதல் செய்யப்பட்ட மணலை கொண்டு தற்பொழுது விற்பனையும் நடைபெற்று வருகிறது. களத்தில் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் இருக்கிறார். அவரிடத்தில் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ராமச்சந்திரன், சொல்லுங்க, காஞ்சிபுரத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட மணலை கொண்டு தமிழக அரசு பொதுப்பணித்துறையின் மூலம் விற்பனை செய்து வருகிறது. எவ்வளவு மணல் அதுல பறிமுதல் செய்யப்பட்டது? இதற்கான இந்த மணல் விற்பனையை அரசே பொதுப்பணித்துறை மூலம் மக்களுக்கு விற்பனை செய்யக்கூடிய காரணம் என்ன? நிச்சயமாக ஹேமா, அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக முறைகேடாக மணல் அள்ளியதாக இங்கு மணல் தடை செய்யப்பட்டுள்ளது. அதனால் அங்கு ஏற்கனவே பறிமுதல் செய்யப்பட்ட மணல் அனைத்தும் அரசே விலையை நிர்ணயித்து தற்போது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 25ஆம் தேதி இதற்கான விண்ணப்பம் விநியோகிக்கப்பட்டது. அதிலிருந்து கடந்த 2 வாரங்களாக தற்பொழுது இந்த அரசு நிர்ணயித்த விலையில் மணல் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 25ஆம் தேதி மணல் வேண்டுபவர்கள் விண்ணப்பித்தனர். குறிப்பாக 1400 பேர் முதல் நாள் அன்று விண்ணப்பித்தனர். அதில் 1400 விண்ணப்பத்தில் 700 பேர் தேர்வு செய்யப்பட்டு 26ஆம் தேதி மணல் விற்பனை செய்யப்பட்டது. ஏலம் மூலம் மணல் விற்பனை செய்யப்பட்ட ஒரு 2 யூனிட் மணல் ஒரு லோடு மணல் 12,500 ரூபாய்க்கு வரை விற்பனை செய்யப்பட்டது. இதனால் மணல் லாரி உரிமையாளர்களும் அங்கு பங்கு பெற்ற மணல் கட்டுமான உரிமையாளர்களும் தகராறு ஏற்பட்டது, கைகலப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து அந்த ஏலம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. அடுத்த நாள் 27ஆம் தேதி அரசே விலையை நிர்ணயித்தது. குறிப்பாக அதாவது ஒரு லோடு 2 யூனிட் மணல் 2,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. அது மட்டுமல்லாமல் ஏற்றுக்கூலி, இறக்கு கூலி மற்றும் வரிகள் உட்பட 2,660 ரூபாய்க்கு இந்த ஏலம் தற்போது நடைபெற்று வருகிறது. நாள் ஒன்றுக்கு 300 பேர் வீதம் அவர்களுக்கு மணல் விற்பனை செய்யப்படுகிறது. அவர்கள் டிடியாக இந்த 2,660 ரூபாய் வழங்க வேண்டும் என்று பொதுப்பணி தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. அதனையடுத்து நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆண்களுக்கு தனியாக வரிசைகள் ஏற்படுத்தப்பட்டது, பெண்களுக்கு தனியாக வரிசைகள் ஏற்படுத்தப்பட்டு தற்பொழுது மணல் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா 27ஆம் தேதி அன்று 136 பேருக்கு மணல் விற்பனை செய்யப்பட்டது. 28ஆம் தேதி 505 பேருக்கும், 29ஆம் தேதி 410 நபருக்கும், 30ஆம் தேதி 747 பேருக்கும், கடந்த 1ஆம் தேதி 732 பேருக்கும், கடந்த பல நாட்களாக 3,790 பேருக்கு தற்போது அரசு நிர்ணயித்த விலையில் மணல் விற்பனை செய்யப்படுகிறது. குறிப்பாக ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 2 யூனிட் அதாவது ஒரு லோடு மணல் மட்டுமே விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதற்கு பொதுமக்கள் மற்றும் மணல் லாரி உரிமையாளர்களிடையே வரவேற்பு தெரிவித்துள்ளனர். குறிப்பாக இது இடைத்தரகர்கள் இன்றி அரசே விலையை நிர்ணயித்து விற்பனை செய்வதால் தங்களுக்கு நேரடியாக பயன்படுவதாக பொதுமக்கள் தரப்பிலும் மணல் லாரி உரிமையாளர்கள் மற்றும் கட்டுமான நிறுவன தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹேமா, ராமச்சந்திரன், இப்போ இந்த காஞ்சிபுரத்துல சட்டவிரோதமாக எவ்வளவு மணல் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு? ஏன்னா இது தொடர்பாக வழக்கு ஒன்று நீதிமன்றத்தில் தொடரப்பட்டிருந்தது. இதன் காரணமாகவே அரசே பொதுப்பணித்துறை மூலமாக இந்த மணல் விற்பனையை கையில் எடுத்திருக்கிறது. அந்த வழக்கு விவரங்களை சொல்லுங்க. என்ன காரணம் இதனுடைய பின்னணியில் இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க.
நிச்சயமாக ஹேமா, அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து அரசு சட்ட விரோதமாக மணல் அள்ளியதை அடுத்து மாவட்ட ஆட்சியர் சித்திரசேனன் உள்ளிட்ட 7 அரசு அதிகாரிகளை வந்து தமிழக அரசு வந்து பணியிடை நீக்கம் செய்தது. அது மட்டுமல்லாமல் அந்த மணல் குவாரியில் இருக்கக்கூடிய அனைத்து மணல்கள், அதாவது 80,000 டன் மணலை வந்து பொதுப்பணித்துறையினர் வந்து பறிமுதல் செய்யப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட மணல் கடந்த சில நாட்களாக 5,000 டன் மணல் அளவுக்கு வந்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் வந்து குறிப்பாக மற்ற 75,000க்கும் மேற்பட்ட டன் மணல் வந்து தற்பொழுது விற்பனை செய்யப்படுது. அடுத்த இந்த விற்பனை அடுத்த 2 மாதங்கள் வரை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏமா தொடர்ந்து பேசலாம் ராமச்சந்திரன். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மணல் குவாரிகளில் அரசு துறையினரால் கிட்டத்தட்ட 80,000 டன் அளவிற்கு மணல் சட்ட விரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த மணல் தற்பொழுது பொதுமக்களுக்காக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் இது குறித்த பல தகவல்களை பார்க்கலாம். தமிழகத்தில் தற்பொழுது மணல் தட்டுப்பாடு நிலவி வருவதால் மணலுக்கான தேவையும் அதிகரித்து காணப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மணல் குவாரிகளில் சட்டவிரோதமாக மணல் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என தொடரப்பட்ட வழக்கில் தற்பொழுது அங்கே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 80,000 டன்னிற்கும் மேற்பட்ட மணலை அரசு பொதுப்பணித்துறையின் மூலமாக பொதுமக்களுக்கு விற்பனை செய்து வருகிறது. இது பொதுமக்களிடையே ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. அரசே விலையை நிர்ணயித்து மணலை வழங்குவதால் கட்டுமான பணியாளர்களும் பொதுமக்களும் அவர்களுடைய தேவைக்காக அங்கே சென்று மணலை வாங்கி வருகின்றனர். இது குறித்து பொதுமக்கள் தரப்பில் என்ன கருத்து தெரிவிக்கப்படுகிறது? தமிழகத்தில் இந்த நடைமுறையை உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கிறது என்பது குறித்துதான் தற்பொழுது பார்த்து வருகிறோம். களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் ராமச்சந்திரனிடம் பேசலாம். ராமச்சந்திரன், தற்பொழுது அந்த காஞ்சிபுரத்தில் நடைபெற்று வரும் அந்த மணல் விற்பனையின் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஏலமுறை அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனா அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நாளிலேயே அங்கே பல்வேறு தகராறும் ஏற்பட்டது. என்ன காரணம்? அந்த ஏலமுறை அங்கே எப்படி நடைபெற்றது? இது பற்றி விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக, அதாவது கடந்த 25ஆம் தேதி விண்ணப்பம் விநியோகிக்கப்பட்டது. விருப்பம் உள்ளவர்கள் 26ஆம் தேதி வந்து தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு வந்து அந்த டிடி வழங்கப்பட்டு அவர்களுக்கு வந்து மணல் வந்து விற்பனை செய்யப்பட்டது. இதில் வந்து அரசு நிர்ணயித்த விலையை விட கூடுதலாக ஏலம் எடுத்ததாக 12,500 ரூபாய்க்கு வந்து முதல் நாள் 26ஆம் தேதி ஏலம் எடுத்ததால் மற்ற மணல் லாரி உரிமையாளர்கள் கொந்தளித்து அவர்களுக்கு கைகலப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து உடனடியாக பொதுப்பணித்துறையினர் வந்து அந்த மணல் விற்பனையை நிறுத்தப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அரசே விலையை நிர்ணயித்து அவர்களுக்கு விற்பனை செய்ய வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்டு 2,500 ரூபாய் ஒரு லோடு மணலை விற்பனை செய்யப்பட்டது. இதற்காக தமிழகம் முழுவதிலிருந்து குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களில் இருந்து பல்வேறு மணல் லாரி உரிமையாளர்களும் கட்டுமான நிறுவனத்தைச் சேர்ந்த அதிகாரிகளும் மற்றும் பொதுமக்களும் இந்த ஏலத்தில் வந்து பங்கேற்று அவர்களுக்கு தேவையான டோக்கன் முதல் வழங்கப்படுகிறது. டோக்கன் வழங்கப்படுவதற்கு முன்னதாக அவர்களுக்கு சில ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் வந்து பொதுப்பணித்துறையால் கேட்கப்படுகிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா இப்ப லாரி உரிமையாளர்களுக்கு மணல் தேவைப்பட்டா அவர்களுக்கு லாரி உரிமையாளருக்கான அந்த ஒரிஜினல் ஆர்சி புக் தேவைப்படும். அதே போல வந்து கட்டுமான நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் கட்டுமான நிறுவனத்தை அவங்க வழங்கப்பட்டுள்ள லைசன்ஸ் மற்றும் கட்டட ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட லைசன்ஸ் வந்து ஒரிஜினல் கேட்கப்படுகிறது. அதாவது பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய டவுன் பிளானிங் அலுவலர்கள் மூலமாக வழங்கப்பட்ட சான்றிதழ் வந்து கேட்கப்படுகிறது. அதன் பிறகே அவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு அந்த டிடி வந்து அடுத்து அதாவது தேதி வாரியாக வழங்கப்படுகிறது. தேதி அன்று அவர்கள் வந்து அந்த வரிசையில் நின்று அவர்களுக்கு தேவையான அதாவது அந்த ஒரு லோடு மணலை பெற்று செல்ல வேண்டும். இதற்காக அதாவது அதிகாலை முதலே வந்து நீண்ட வரிசையில் பெண்களும் ஆண்களும் வரிசையில் நின்று தங்களுக்கு தேவையான அந்த மணலை வாங்கி செல்கிறார். குறிப்பாக மணல் லாரி உரிமையாளர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களே இதில் அதிக அளவில் பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இதே போன்று அரசு விலையை நிர்ணயித்து மணல் விற்பனை செய்யப்படுவது மற்ற தமிழகத்தில் இருக்கக்கூடிய 75க்கும் மேற்பட்ட மணல் குவாரிகளில் அறிமுகப்படுத்தப்பட்டால் இது எல்லா பொதுமக்கள், கட்டுமான நிறுவனங்கள் மற்றும் லாரி உரிமையாளர்கள் வந்து நிச்சயமாக பயனடைவார்கள் என்று அனைவரும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இதே போன்ற முறை கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் உள்ளாட்சித்துறை மூலமாக இது கடைபிடிக்கப்படுகிறது. அதே போன்ற முறையை தமிழகத்திலும் பின்பற்ற வேண்டும். இதனால் அரசுக்கு ஏராளமான வருவாய் வந்து கிடைக்கும் என்று மணல் லாரி உரிமையாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக ஆண்டுக்கு 500 கோடி முதல் 1000 கோடி ரூபாய் வரை இதன் மூலமாக பொதுப்பணித்துறை மூலமாக தமிழக அரசுக்கு வருவாய் கிடைக்கும் என்றும் மணல் லாரி உரிமையாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேசலாம் ராமச்சந்திரன். திரு வெங்கடாச்சலம், இப்போ களத்தில் இருக்கிற நம்ம செய்தியாளர் சொன்னாரு, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சட்டத்திற்கு புறம்பா பதுக்கி வைக்கப்பட்டிருந்த மணலை அரசே தற்போது விற்பனை செய்து வருகிறது. இப்போ தமிழக அரசே 2003ஆம் ஆண்டிலிருந்து குவாரிகளை ஏற்று நடத்தி வருகிறது. ஆனாலும் பல குவாரிகளில் முறைகேடுகள் ஏற்படுவதாக செய்திகள் வந்துட்டு தான் இருக்கு. பொதுவாக என்ன மாதிரியான முறைகேடுகள் மணல் குவாரிகளில் நடக்கிறது?
மணல் குவாரிகள்ல முறைகேடுகள் எடுத்துட்டேன்னா இப்ப சொன்னாங்க 2200 ரூபாய்க்கு மணல் விற்கிறாங்க. 2200 ரூபாய்க்கு மணல் விற்கிறேன்னு கவர்மெண்ட் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்கு. நல்ல ஒரு விஷயம். ஆனா அங்க விற்கிறது இடைத்தரகர்கள் நடுவில் வச்சுக்கிட்டு ஒரு லோடு மணல் 6000 ரூபாய்க்கு அவங்க வாங்கி விற்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த மணல் கொடுக்கிற காஞ்சிபுரத்தில் மணல் கொடுக்கறாங்க. மணல் கொடுக்கறத கவுண்டர் இன்னும் ஜாஸ்தி ஓபன் பண்ணலாம். இங்க மணல் கொடுத்தாச்சு வந்துருச்சுன்னு தான் சொல்றாங்களே, மணலோட விலை குறையிலீங்களே. 85 ரூபா தான் ஒரு கனஅடி. அவங்க என்ன டிமாண்ட் 2 வாரத்துக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அதே தான் இருக்கு. லாரிக்காரவங்க ஏன் இந்த விலைக்கு விற்குதுன்னு கேட்டா, கிட்டத்தட்ட நான் போய் 10 நாள் இருக்கிறேன், 1 வாரம் இருக்கிறேன், இது வரைக்கும் எனக்கு மணலே கிடைக்கல, இப்படிதான் சொல்றாங்க. அப்போ மணலுக்கு என்ன கவுண்டர் ஜாஸ்தி திறக்கலாம். கவர்மெண்ட் இதுக்கு ஒரு தனியா ஒரு வாரியமே அமைக்கலாம், ஒரு தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் அமைக்கலாம். ஏன்னா இன்னைக்கு டாஸ்மார்க்ல கவர்மெண்ட்ல எப்படி தனியா பிரிச்சு நிறைய வாரியங்கள் வச்சு அதை எடுத்துட்டு போறாங்களோ அதை விட அதிகமா மணல்ல அதிகமான வருமானங்கள் இருக்கு. கவர்மெண்ட்டுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கு. இதை ஒரு தனியா வாரியம் அமைச்சு ப்ராப்பரா பண்ணலாம். இங்க 2200 ரூபாய்க்கு இதை ஸ்டாக் பண்ண மணலை மட்டும்தானே கொடுக்கறாங்க. நாங்க சொல்றது தமிழ்நாடு முழுவதும் 75 குவாரிகளையும் இதே மாதிரி நேரடியாக அரசாங்கம் எடுத்தனா அரசாங்கத்துடைய வருவாய் அதிகமா இருக்கும். ஏன்னா இது 2200 ரூபாய்க்கு இவங்க சொல்றது அதாவது சீஸ் பண்ண மண்ணை கொடுக்கற சொல்லி சொல்றாங்க. ஆனா மத்த இடம்லாம் பாத்தீங்கன்னா 2 யூனிட்டுக்கு கவர்மெண்ட் எடுத்துக்கிற பணம் 650 ரூபா தான் ஒரு லோடுக்கு. நாங்க என்ன சொல்றோம்னா அதையே நீங்க டைரக்டாவே பண்ணுங்க, எல்லா இடத்துல இருந்தும் டைரக்டாவே பண்ணுங்க. நடுவுல ஒரு ஆள் வேணாம், மணல் அள்ளி போட்டு திருப்பி கொடுக்க வேணாம், டைரக்டா பண்ணுங்க. ஒரு சிஸ்டம் கொண்டு வாங்க. திருப்பதியில இப்ப டிக்கெட் வாங்கினா முன்கூட்டியே பதிவு பண்ணிக்கிறாங்கல்ல, ஏன் அவ்வளவு லாரிக்காரங்களை போய் காத்திருக்க வைக்கணும்? இந்தந்த லாரிக்காரங்களுக்கு இந்தந்த டேட்ல தான் மணல் கிடைக்கும் ஏன் சொல்லக்கூடாது? கவர்மெண்ட் ஒரு சிஸ்டமேட்டிக்கா இது ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சு பண்ணா அரசாங்கத்துக்கு நல்ல வருவாய் இருக்கும். சீரான மணல் தட்டுப்பாடு இல்லாம சீரான மணல் வரும், மண்ணோட விலையும் அதிகரிக்காது. தொடர்ந்து பேசலாம் திரு வெங்கடாச்சலம். களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் ராமச்சந்திரனிடம் பேசலாம். ராமச்சந்திரன், இப்போ காஞ்சிபுரத்துல நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த மணல் விற்பனையில இடைத்தரகர்கள் இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு. உண்மையாகவே அங்க இடைத்தரகர்கள் இருக்காங்களா? அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? நிச்சயமாக இங்க மணல் லாரி உரிமையாளர்கள் நம்மிடம் இருக்காங்க, அவங்களிடம் இது குறித்து கேட்போம். வணக்கம் சார், நீங்க எந்த பகுதியை சேர்ந்த மணல் லாரி உரிமையாளர்? இங்க நேரடியா உங்களுக்கு கிடைக்குதா டோக்கன், இல்ல இடைத்தரகர் மூலமாக விற்பனை செய்யப்படுகிறதா? சார், நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன். இந்த வாரம் பாத்தீங்கன்னா புதன்கிழமையில இருந்து நான் இந்த தொடர்ந்து 6வது நாளா நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். இது வரைக்கும் எனக்கு ஒரு டோக்கன் வாங்க முடியல. என்னமோ இது என்ன, இது மொத்தம் 6 மாவட்டம், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம் 5 மாவட்டத்துக்காரங்களுக்கு இங்க இங்க ஓபன் பண்ணிருக்காங்க. லேடிஸுக்கு ஒரு லைனு, ஜென்ஸுக்கு ஒரு லைனு. இந்த 2 லைன் இது போதாத லைனு. இது தேவையில்லாதவங்க இவங்க ஆளை இது ஒரு லேபர் ஆளை நிக்க வச்சு வாங்குறாங்க. இது ஏன் நேரடியா இப்போ ஒரு 4 லாரி வச்சிருக்காங்க, 4 லாரிக்கு 4 டோக்கன் கொடுக்கட்டும். அவங்க அந்த வேலையை ஒரு நாள் வந்தாங்கன்னா ஒரு வேலையை முடிச்சுட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. இவங்க எங்களை ஏதோ பழி வாங்குற நோக்கமா இருக்கு. கண்டிஷன் பெயில் மாதிரி நாங்க டெய்லி கலெக்டர் ஆபீஸ்ல கண்டிஷன் பெயில் மாதிரி நாங்க கண்டிஷன் பெயில் மாதிரி கையெழுத்து போய் ஏதோ குற்றவாளி பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இது தப்பான இது கிட்டத்தட்ட. ஹேமா, இப்ப நீங்க ஒரு மணல் லாரி உரிமையாளர் சொன்னதை கேட்டீங்க, ஏராளமான இடைத்தரகர்கள் மூலமாக டோக்கன் விநியோகிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். ஹேமா, தொடர்ந்து பேசலாம் ராமச்சந்திரன். தற்போது திரு வெங்கடாச்சலம் அவர்களிடத்தில் பேசலாம். சார், இப்போ அரசு இயக்கிட்டு இருக்காங்க பல மணல் குவாரிகள். அதற்கு முன்பாக தற்பொழுது தொலைபேசி வாயிலாக திரு நல்லக்கண்ணு அவர்கள் இருக்கிறார்கள். தற்பொழுது தொலைபேசி வாயிலாக கூடுதல் தகவல்களை பதிவு செய்ய இருக்கிறார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு நல்லக்கண்ணு அவர்கள். அவரிடத்தில் பேசலாம். வணக்கம் ஐயா. தற்பொழுது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட மணலை அரசே பொதுப்பணித்துறை மூலம் மக்களுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்த நடவடிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அரசு பொதுப்பணித்துறை மூலம் கொடுப்பதுதான் நல்லது. அரசே எடுத்து அது ஊழல் இல்லாமல் அது செய்ய வேண்டும். நேரடியாக கொடுத்தது ஒண்ணும். இது ஏற்கனவே அங்கிருக்க ஸ்டாக் யார்டுன்னு வச்சாங்க. அந்த ஸ்டாக் யார்டுன்னு வச்சிருக்கக்கூடிய அந்த மணலையும் எடுத்து அரசு விநியோகம் பண்ணணும். அப்பதான் தேவையில செய்ய முடியுது. அது போல திரும்ப முன்னால ரொம்ப நெருக்கடியான சிமெண்ட் உற்பத்தி நெருக்கடியான இருந்த காலத்துல வீடுகளுக்கு எத்தனை வீடுகளுக்கு எவ்வளவு தேவை சிமெண்ட்னு பார்த்து அது தாசில்தார் மூலம் கொடுத்து அந்த மணலை சிமெண்ட்டை கொடுப்பாங்க. அது மாதிரி மணலையும் வீடுகளுக்கு இது கொடுக்கலாம். திரும்ப லாரிகள் மூலம் அரசை பொறுப்படுத்தி நடத்துதான் நல்லது. இது தனியாரிடம் கொடுத்து அவங்க அதிக விலை கொடுத்து
அப்படி செய்ததை விட அரசே எடுத்து நடத்துறது நல்லதுங்க. ஐயா, நீங்க மணல் குவாரிகளில் நடக்கக்கூடிய முறைகேடுகள் தொடர்பாக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்திருக்கீங்க. இப்போது காஞ்சிபுரத்தில் நடைமுறைப்படுத்தக்கூடிய இந்த ஒரு செயல்பாடு தமிழகம் முழுமைக்கும் இருக்கக்கூடிய மணல் குவாரிகள்ல செயல்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கு? அது சாத்தியக்கூறு இருக்கு. ஆனா திரும்ப மணல் அல்லது மணல் எவ்வளவு இருக்குங்கிறத எடுத்து பார்த்து அதுல எவ்வளவு நாளைக்கு எடுக்கலாம்ங்கிறதையும் விதிமுறைக்கு உட்பட்டு நடத்தினாத்தான் மணல் எடுக்கலாம். ஆனா இயற்கை வளம் சீரழிக்காமல் அது இயற்கை வளத்தையும் பாதுகாத்து தேவைக்கும் எவ்வளவு தேவை இருக்குங்கிறதையும் பார்த்து அது விதிமுறை எப்படி நடத்தினா எவ்வளவு வேணாலும் செய்யலாம். ஏன்னா விதிமுறையை மீறி இவங்களுக்கு தனியார்ட்ட கொடுத்து அவங்க 3 அடி அவங்க 10 அடி 15 அடி 20 அடிக்கு மணல் திரும்ப வெளி மாநிலத்துக்கும் போறதெல்லாம் நிறுத்தலாம். அப்படி விதிமுறையை பாதுகாக்கக்கூடிய முறையில கொண்டு வந்தா அது முறையா விநியோகப்படுத்தலாம். உங்களுடைய தகவல்களை பதிவு செய்ததற்கு நன்றி ஐயா. தமிழகத்தில் தற்பொழுது பல குவாரிகளை தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவுப்படி தமிழக அரசு மூடியிருக்கிறது. இதனால் கட்டுமான தொழிலில் மணல் தேவை என்பது மிக அதிகமாக காணப்படுகிறது. மேலும் இந்த ஒரு மணல் தட்டுப்பாட்டால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 90% கட்டுமான பணிகள் பாதிப்படைந்திருக்கின்றன. இந்த ஒரு சூழ்நிலையில் காஞ்சிபுரத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட மணலை அரசே தற்பொழுது பொதுமக்களுக்கு விற்பனை செய்து வருகிறது. இந்த ஒரு நடைமுறை திட்டத்தை தமிழகம் முழுவதும் செயல்படுத்தினால் அது மிகப்பெரிய பயனை கொடுக்கும் என்பது அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. தற்பொழுது விழுப்புரம் பகுதியில் மணல் தேவை என்பது எப்படி இருக்கிறது, மணல் தட்டுப்பாடு என்பது எந்த நிலையில் உள்ளது என்பது குறித்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார் எமது செய்தியாளர் கோபிநாத். விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஆற்றங்கரையோர பகுதிகளில் உள்ள மக்கள் மாட்டு வண்டி மூலம் இந்த மணலை கடத்தி அவங்க பகுதியில் தேக்கி வச்சு இரவு நேரங்களில் சென்னை மற்றும் மற்ற மாவட்டங்களுக்கு கடத்துறது தொடர்ந்து தேவைப்பட்டது. இங்கு கடத்தப்படுற ஒரு மணலோட ஒரு லாரியோட விலை பாத்தீங்கன்னா சென்னையில் 50,000 விலை போகுது. இப்போ மாவட்ட நிர்வாகத்தால மூடப்பட்ட இந்த மணல் குவாரியால இந்த இடைத்தரகர்களான லாரி உரிமையாளர்கள் மட்டுமே அதிகபட்சமா சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. மாவட்ட மக்களோட முக்கிய கோரிக்கை என்னன்னு சொன்னீங்கன்னா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மணல் விற்பனையை மாவட்ட நிர்வாகம் நேரடியாக நடத்தணும். அதே போல மணலை தேவைப்படுவோருக்கு அவர்களோட தேவை அறிந்து அதற்கான ஆதாரங்களை பெற்று இந்த மணல் விற்பனையை நேரடியா விற்பனை செஞ்சோம்னா இது மணலோட விலை மிக மிக குறைவா கிடைக்கும் என தற்போது பொதுமக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. விழுப்புரம் பகுதியில் மணல் விற்பனையில் நேரடி இடைத்தரகர்களின் குறுக்கீடு என்பது அதிகமாக இருக்கிறது என தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் எமது செய்தியாளர் கோபிநாத். திரு வெங்கடாச்சலம் அவர்களிடத்தில் பேசலாம். சார், இப்போ பல கட்ட அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இடைத்தரகர்களுடைய குறுக்கீடு அதிகமா இருக்கு அப்படின்னு. இப்போ இந்த இடைத்தரகர்களால என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது அதை பற்றி சொல்லுங்க. இடைத்தரகரால என்ன மாதிரி பாதிப்புனா மணல் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கி மணல் தட்டுப்பாடு ஏற்படுத்தி இப்ப ஒருத்தர் ரூஃப் அடிச்சிருக்காரு, ஒரு கட்டுனர் ரூஃப் அடிச்சு நிக்குது. அப்ப காங்கிரீட் போடலன்னா ஒரு வாரத்துல பலகை வீணா போயிடும். அதனால அந்த டிமாண்ட வச்சுக்கிட்டு இன்னைக்கு யாரு என்ன விலை சொல்றாங்களோ இப்ப 70 ரூபா மணல்னா 80 ரூபாய்க்கு ஒருத்தர் கேட்டானா 80 ரூபாய்க்கு கொடுத்துறது. இது எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும்? இந்த இடைத்தரகர்களுடைய குறுக்கீடு எத்தனை ஆண்டு காலமாக இருக்கு? இல்ல, இந்த இடைத்தரக குறுக்கீடு கடந்த ஒரு 3-4 ஆண்டு காலமா இருக்கு. அதுவும் இந்த 2 ஆண்டு காலமாவது அபரிமிதமா இருக்கு. அது ரொம்ப அதிகமா இருக்கு. அதை கட்டுப்படுத்த முடியாம இருக்குது. இல்ல, அவர்களை அந்த கண்காணிக்கிறதோ இல்ல கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் யாருக்குமே இல்லையா? அவங்களை யாராலுமே கட்டுப்படுத்த முடியாது. அரசாங்கம் தான் இதுக்கு சரியான அதுக்கு ஒரே தீர்வு. மறுபடியும் நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாடு முழுவதும் எல்லா குவாரியும் அரசாங்கம் நேரடியா இன்னைக்கு காஞ்சிபுரத்துல விக்கிற மாதிரி எல்லா இடத்துலயும் நேரடியா வித்தா அரசாங்கங்களுடைய வருமானமும் அதிகமா இருக்கும். இதுக்கு தனியா ஒரு அரசாங்கம் ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சா இன்னும் கொஞ்சம் வேகமா இருக்கும். இந்த மணல் கிடைக்கிற இடத்துல அவ்வளவு தட்டுப்பாடு 10 நாள் ஏன் நிக்கணும்? கவுண்டர் ஜாஸ்தி ஓபன் பண்ணுங்க. கவர்மெண்ட்டுக்கு தானே வருமானம் வருது. அததான் நாங்க திருப்பி சொல்றோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா 5 நாள் நிக்கிறதால எனக்கு திருப்பி மணல் விலை குறைக்கவே முடியல. மணல் கிடைக்குதுன்னு தான் எல்லாம் சொல்றாங்க. மணல் எங்க கிடைக்குது? அந்த தட்டுப்பாடை ஏற்படுத்தி மணல் விலையும் குறைக்கல, மணலும் சரியா கிடைக்கிறது இல்ல. இதே பிரச்சனை கிட்டத்தட்ட 3 வாரமா போயிட்டு இருக்கு. ஆளுங்க வேலை இல்லாம இருக்கிறாங்க. மொத்தமா ஆல்மோஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி எல்லாம் ஒரு 70% எங்கேயுமே கம்பெனி ரன் பண்ண முடியாத கண்டிஷன்ல இருக்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம் திரு வெங்கடாச்சலம். களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் ராமச்சந்திரனிடம் பேசலாம். ராமச்சந்திரன், இப்ப உங்களிடத்துல இருக்கிறவங்க கிட்ட கேளுங்க, இப்ப அரசு இந்த கொடுக்கக்கூடிய இந்த மணல் விற்பனை அப்படிங்கறது அவங்களுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பை பெற்றிருக்கு, அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு அவங்க கிட்ட கேளுங்க.
நிச்சயமா கேட்பாங்க. வணக்கம்மா, நீங்க எந்த பகுதியில இருந்து வந்திருக்கீங்க, எத்தனை நாளா வர்றீங்க, உங்களுக்கு இந்த மணல் விற்பனை வந்து அரசே விலையை நிர்ணயித்து விற்பனை செய்யக்கூடியதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நாங்க வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் 3 நாளா வந்துன்னு இருக்காங்க. 3 நாளா வந்துன்னு இருக்கோம். அரசு வந்து எங்களை வந்து ரொம்ப கேவலமா நடத்துது. காலையில விடிய காலைல 3 மணிக்கு எழுந்துச்சு வந்தோம். இது வரைக்கும் எங்களால ஒரு டோக்கன் கூட வாங்க முடியல. நாய் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. கியூவும் ஒழுங்கா போல. நம்ம மக்களும் அதுக்கேற்ற மாதிரி சரியா நடத்தல. நாங்க என்னது இதுக்கோசம் கட்டிட வேலைக்கோசம் சொந்த விற்பனைக்கோசம் வாங்கல. இது வாங்கி வித்தாதான் எங்களுக்கு பொழப்பு, வேற பொழப்பே இல்ல. இதுல வந்து இடைத்தரகர்கள் யாராவது இருக்காங்களா? ஏன் இந்த காலதாமதத்துக்கு என்ன காரணம்? இருக்காங்க. பொதுவா இந்த ஏரி வேலைக்கு போறாங்கல்லங்க, அவங்களுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுத்தா வாங்கி தர மாதிரி, டோக்கன் வாங்கி தர மாதிரி, ஒரிஜினல் ஓனரே வந்து வாங்க மாட்டேன்றாங்க. இடைத்தரகர் மூலமா வந்து வீட்டுல இருந்துக்குனே வாங்குறாங்க. அதனாலதான் இந்த காலதாமதம் ஏற்படுது. மற்றொரு மணல் லாரி உரிமையாளர் நம்ம இருக்காங்க, அவங்க இந்த திட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசே மணல் விலை நிர்ணயித்து விற்பனை செய்த நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல என்னெல்லாம் நடைமுறை சிக்கல் இருக்குது? அந்த நடைமுறை சிக்கலை தீர்த்தா இது எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் பொதுமக்களுக்கும் மணல் லாரி உரிமையாளருக்கும்? திட்டம் நல்ல திட்டம் சார். இந்த திட்டம் நல்ல திட்டம். பட் இருந்தாலும் இப்ப இங்க நடத்துற முறைதான் சரியில்லை. அதாவது இது வரைமுறைப்படுத்தி இதை பண்ணல. இது வந்து வரைமுறைப்படுத்தி எதுவுமே பண்ணல. ஏதோ வரோம் போறோம், ஏதோ பதிப்பு வராங்க, ஏதோ செய்யறோம், ஏதோ ஆடு அடிச்சோமா மாடு அடிச்சோமா பட்டியல கட்டணுமா, இப்படிதான் அவங்க வேலையை. இதான் வேலை நடந்துருக்குது. நாங்க 5 நாளா வந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு இது வரைக்கும் ஒரு டோக்கன் கிடைக்கல. நாங்க போறோம், அடி வாங்குறோம், வெளியே விடாந்தோம். ஒரு அடி போறதுக்கு முன்னாடி நாங்க வெளியே விடாந்தோம். அதுக்கப்புறம் எங்களால போக முடியல, உள்ள போக முடியாது. நாங்க கஷ்டப்பட்டு இருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா லாரி தொழில் வந்து நாங்க எங்களுக்கு இதே தொழில் தான். நாங்க லாரியில மணல் கொண்டு போனாதான் எங்க வீட்டுல சாப்பிட முடியும், கஞ்சி குடிக்க முடியும். லாரி தொழில எங்களுக்கு மணல் கொண்டு போனாதான் எங்களுக்கு தொழில், வேற எந்த தொழிலும் எங்களுக்கு இல்ல. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்க, இது மாதிரி பண்ணிக்கிட்டனால இடைத்தரகர்கள் வந்து ஒரு டோக்கனுக்கும் 500 ரூபா 1000 ரூபா வாங்கிட்டு டோக்கன் கொடுக்குறாங்க. எங்களால் அதை கொடுத்து வாங்க முடியல. அந்த காசு கொடுத்து எங்களால் வாங்க முடியல. அந்த செலவு வேஸ்ட். இப்ப 2600 சில ரூபா ஒரு லோடுன்னு போடுறாங்க. இது கரெக்ட். ஆனா இது கரெக்டா இருந்தாலும் வரைமுறைப்படுத்தி கொடுத்தா எங்களுக்கு கரெக்டா இருக்கும். வண்டி ஓனருக்கு இவங்களுக்கு தான் கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 100 டோக்கன், அந்த 100 டோக்கன் தான் பண்ணணும். மிச்சம் எல்லாரும் வெளியே அனுப்பிச்சிடணும். 1000 பேர் நிப்பாடிட்டு 300 பேர் கொடுத்தாங்க. இந்த 700 பேர் அடி வாங்கி உத வாங்கி செத்து போச்சு போறான், வெளியே போறான். இப்ப அவர் ஒரு மணல் லாரி உரிமையாளர் சொன்னதை நீங்க கேட்டீங்க. மற்றொரு வந்து கட்டிட ஒப்பந்தக்காரர் நம்ம இடம் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். வாங்க சார், நீங்க வந்து எந்த பகுதியில கட்டிடம் கட்டுறீங்க, உங்களுக்கு மணல் எப்படி தேவைப்படுது, இந்த முறையை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னோட பேர் வந்து இன்ஜினியர் பிரகாஷ். நான் வந்து கட்டிட பொறியாளர், காஞ்சிபுரம் கட்டிட பொறியாளர் சங்கத்தின் தலைவராக இருக்கேங்க. இப்போ தொடர்ந்து தமிழக அரசு வந்து வலியுறுத்தினு இருக்கோம். தமிழக அரசே வந்து நேரடியா மணல் விற்பனை செய்யணும்ட்டு பொதுமக்களோட கோரிக்கை ஏற்று மற்றும் கட்டிட பொறியாளர்கள் கட்டிட ஒப்பந்ததாரர்கள் கோரிக்கை ஏற்று இங்க பழையசிவரம் யார்டில் வந்து கைப்பற்றப்பட்ட மணலை வந்து பொதுப்பணித்துறை மூலமாக தமிழக அரசே நேரடியாக விற்பனை செய்கிறது. இது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம். ஆனால் இதுல என்னன்னா, இப்போ ஏற்கனவே சொன்னவங்க மாதிரி இங்க வந்து கவுண்டர்கள் அதிகமா திறந்து அந்த மணல் யாருக்கு நிஜமா தேவைப்படுதோ அவர்களுக்கு அந்த மணல் போய் சேர்ந்தால் எல்லாரும் பொதுமக்களும் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இப்ப தமிழக அரசு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழகத்தில் பாத்தீங்கன்னா எல்லாவித கட்டுமான பணிகளும், அது வந்து தனியார் துறையா இருக்கட்டும், அது பொதுப்பணித்துறையா இருக்கட்டும், மற்றும் வந்து சின்ன வீடு கட்டுறாங்க ஒரு பசுமை திட்டத்துல, அந்த வீடுகள் எதுக்குமே வந்து மணல் விலை கிடைக்கல. இன்னைக்கு சென்னையில பாத்தீங்கன்னா 100 ரூபாயில இருந்து 200 ரூபாய்க்கு சிஎப்டி இருக்குது. ஆனா பொதுப்பணித்துறை வந்து கவுண்டர்கள் அதிகமாக திறந்து இங்க மணல் லாரி உரிமையாளர்களுக்கு உரிமையாளர்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு மணல் கொடுக்கவும், மற்றும் ஒப்பந்ததாரர்களுக்கு மற்றும் கட்டுமான பொறியாளர்களுக்கு மற்றும் பொதுமக்களுக்கு இது மாதிரி நேரடியாக கொடுத்தாங்கன்னா இந்த இடைத்தரகர்களை ஒழிக்கலாம். அது இல்லாம இங்க வந்து அரசு பாத்தீங்கன்னா 2625 ரூபாய்க்கு 2 யூனிட் மணலை கொடுக்கிறது. ஆனாலும் இன்னைக்கு காஞ்சிபுரத்திலோ இல்ல சென்னையிலோ இந்த விலைக்கு வந்து மண் வந்து கிடைக்கிறது இல்ல. உதாரணத்துக்கு வந்து 3000 ரூபாய் மணலோட விலை அதிகபட்சம் ஒரு 5000 ரூபாய் டிரான்ஸ்போர்டேஷன் சேர்னா 8000 ரூபாய்க்கு வந்து காஞ்சிபுரத்தில் கிடைக்கணும், இல்ல சென்னையில கிடைக்கணும். பட் இன்னைக்கு சென்னையில போய் விசாரிச்சு பாத்தீங்கன்னா 40,000 ரூபாய் 50,000 கம்மியா இல்ல. இந்த மீத காசு எல்லாமே வந்து இடைத்தரகர்கள் தான் போகுது. இல்ல லாரி உரிமையாளர்கள் எந்த விதத்திலும் பயனடையல. இப்ப ஏற்கனவே ஒரு லாரி 2 பேர் சொன்னாங்க, அவங்க வந்து இங்க நாயை விட கேவலமா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு வாரமா வந்து காத்துன்னு இருக்காங்க, அவங்களுக்கு மணல் கிடைக்கிறது இல்ல. பொதுப்பணித்துறை மேலும் புது கவுண்டர்களை ஓபன் செஞ்சு பிரிச்சு தனித்தனியா லாரி உரிமையாளர்களுக்கு அதிகமான கவுண்டர்கள், பொதுமக்களுக்கு அதிகமான கவுண்டர்கள், ஒப்பந்தாரர்களுக்கு அதிகமான கவுண்டர்கள், கட்டுமான பொறியியல் அதிகமான கவுண்டர்கள் கொடுத்தாங்கன்னா இந்த தமிழக அரசோட இதை வந்து எல்லாரும் வரவேற்பாங்க, எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. மற்றொரு மணல் லாரி உரிமையாளர் நம்ம இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். நீங்க எந்த பகுதியிலிருந்து வர்றீங்க, எத்தனை நாளுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்க, இந்த திட்டத்தை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? கவர்மெண்ட் போடுறது பெரிய சந்தோஷம் நினைச்சோம்.
ஆனா வந்து 2500 ரூபாய் போட்டது பெரிய சந்தோஷம் லாரிக்காருக்கு. ஆனா வந்து டெய்லி வந்து லோடு கிடைக்கல. 2600 ரூபாய் சந்தோஷப்பட்டோம். ஆறுமுகசாமி வந்து போடும்போது வந்து 2000 ரூபாய் 2500 ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்தோட வீட்டுல உட்காந்துருந்தோம். 2500 ரூபாய் கொடுத்து இப்ப போடும்போது வீட்டுல இருக்க முடியல. வெடிகால மணி 3 மணிக்கு இருந்து 3 நாளா உட்காந்துட்டு இருக்கோம். என் சம்சாரம் அதான் வண்டி ஓனர் தான் வரணும்னா சம்சாரம் வந்து குழந்தை குட்டி எல்லாம் உட்காந்துட்டு இருக்கு. ரெண்டாவது நான் 3 நாளா வந்துட்டு போறேன். 4 வண்டி வச்சிருக்கேன். 3 நாளா வந்துட்டு ஒரு டோக்கன் கூட என்னால வாங்க முடியல. இது எப்படி 3 மணிக்கு இருந்து நாங்க வந்து சென்னை டெய்லி காஞ்சிபுரம் வந்துட்டு இருக்கேன். ஒரு லோடு கூட நம்மளால வாங்க முடியல. திரும்பி தான் போறோம். மணல் முடிவால சார் சொன்ன மாதிரி 2500 ரூபாய் தான். ஆனா அது சொன்ன மாதிரி டிரான்ஸ்போர்ட் எல்லாம் கொண்டு போயிட்டு வித்தோம்னா ஒரு 8500 9000 ரூபாய்க்கு வித்தாலே வண்டிக்கு 2000 நிக்கும். ஆனா 8500 ரூபாய் விக்கல. லோடு கிடைக்கிறதே வந்து 20000 ரூபாய் 22000 ரூபாய்ன்றான். யாராலையும் வந்து லோடு கொடுக்க முடியல. அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம இன்ஜினியரிங் எல்லாம் என்ன பண்றோம், நீ இடையில வித்துற அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. இடையில வித்துற நீ லோடு கொடுக்க முடியாது. ஏன்னா கஷ்ட காலம்லாம் இன்ஜினியரிங் நமக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. ஆனா இந்த டைம்ல வைக்க முடியல. அதனால வந்து பொண்டாட்டி பாரு, என் சம்சாரம் எல்லாம் முந்தினத்து வந்து திரும்பி போச்சு, இன்னைக்கு வந்து திரும்பி போயுது. இன்னும் என்னாலே வாங்க முடியல. தூக்கி போட்டான் பாரு வண்டி 4 புக் எடுத்துன்னு வந்து வச்சுக்கிறேன். ஓனர்ஸ் கொடுக்கணும்னு சொன்னது பெரிய சந்தோஷம். ஆனா ஓனர்ஸே வந்து வாங்கணும்னு சொன்னாக்க நமக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். ஓனரே யாருமே கிடையாது. ஓனர் எல்லாம் வீட்டுல இருக்காங்க. போட்டா கூலிக்கு 500 ரூபாய் 600 ரூபாய் 1000 ரூபாய் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து விட்டுட்டு யாரும் வந்து நடைமுறை பத்தல. ஆனா போலீஸ்காரங்க நமக்கு சப்போர்ட் பண்றாங்க, கஷ்டப்படுறாங்க. ஆனா வந்து நல்ல முறையில் நம்மளால டோக்கன் வாங்க முடியல. லைன்ல நிக்கிறோம், ஒரே நிமிஷம் லைன்ல நிக்கிறோம். கிட்ட வரும்போது ஜன்னலை சாத்திட்டு போயிடுறாங்க இல்லையா. இருக்கிறவங்களுக்காவது ஒரு டோக்கன் கொடுத்து நாளைக்கு வேணாம். படத்துல தான் சொல்லுவான் முதல்ல இருந்து வாங்க, அந்த மாதிரி மறுபடியும் முதல்ல இருந்து வரோம். அதெல்லாம் வந்து பெரும் கஷ்டம் சார். 5000 ரூபாய் போட்டாரு ஆறுமுகசாமி, அதே எங்களுக்கு திக்கல் இல்ல. இப்ப மணல் லாரி உரிமையாளர் சொன்னதை நீங்க கேட்டீங்க. அதாவது திட்டத்தை வந்து மகிழ்ச்சியுடன் வரவேற்பதாகவும் அதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கலை நீக்க வேண்டும். மற்றொரு மணல் லாரி உரிமையாளர் வந்து நம்மளிடம் வந்து இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்போம். சொல்லுங்க சார், நீங்க எந்த பகுதியிலிருந்து வந்திருக்கீங்க, இந்த திட்டத்தை எப்படி பாக்குறீங்க? காஞ்சிபுரம் மணல் லாரி உரிமை சங்க செயலாளர் ஹரிகிருஷ்ணன். எங்க காஞ்சிபுரத்தில் டாக்டர் புரட்சித்துறை அம்மா அவர்கள் ஃபீல்டு முறையாக இன்னைக்கு 2700 ரூபாய்க்கு மணல் கொடுத்தது இங்க இருக்கிற மக்களுக்கு, தமிழக மக்கள் எல்லாருக்கும் பெரிய சந்தோஷப்பட விஷயம் தான். இது மக்களால் மணல் எல்லாம் வெளியே நிறைய வந்து ஒரு நாளைக்கு ஒரு 500 லோடு 600 லோடு விக்கெட் பண்றாங்க. அது ரொம்ப சிரமமா இருக்குது. அது அம்மா நாலேஜுக்கு போயிட்டு இன்னும் ஒரு நாளைக்கு ஒரு 1200 லோடு 1300 லோடு அதிகமா வண்டி லோடு விக்கெட் பாஸ் ஆச்சுன்னா மணல் டிமாண்ட் ரேட்டு குறையும். எல்லாரும் வாய்ப்பு நல்லபடியா இருக்கும் சார். ஹேமா, நீங்க இப்ப மணல் லாரி உரிமையாளர்களும் கட்டிட ஒப்பந்தக்காரர்கள் சொன்னதை நீங்க நேரடியாக கேட்டீங்க. இந்த திட்டம் வந்து முழு மனதோட ஏற்றுக்கொள்வதாகவும் அதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள், அதாவது அதிகாலையில் வந்து நீண்ட நேரமாக காத்திருக்க வேண்டிய சூழல், அது மட்டுமல்லாமல் லாரி உரிமையாளர்களே நேரடியாக வந்து வாங்க வேண்டும் என்ற ஒரு கட்டளை, இது போன்ற சிக்கல்களால் நாங்கள் பாதிக்கப்படுவதாகவும் இந்த திட்டம் போன்று மற்ற அதாவது தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் அதாவது 75 மணல் குவாரிகளிலும் விரிவுபடுத்த வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மணல் லாரி உரிமையாளர்களிடம் கோரிக்கையாக உள்ளது. ஹேமா, தொடர்ந்து பேசலாம். ராமச்சந்திரன், சட்டவிரோதமாக பறிமுதல் செய்யப்பட்ட மணலை மக்களின் தேவைக்கு விற்பனை செய்ய அரசு ஒரு மிகச்சிறந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. பொதுப்பணித்துறையின் மூலமாக நேரடியாகவே மணல் விற்பனை இடைத்தரகர்கள் இன்றி மக்களுக்கு வழங்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் நேரலையிலேயே எம்முடைய செய்தியாளரிடம் ஒரு பெண் கூறுகிறார், மணலை வாங்கி விற்பதுதான் என்னுடைய தொழில் என்று. இதே போன்று பல்வேறு இடைத்தரகர்கள் அங்கே ஊடுருவி இருக்கின்றனர். இதில் அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் பல்வேறு தகவல் குறித்து பார்க்கலாம். காஞ்சிபுரத்தில் சட்டவிரோதமாக பறிமுதல் செய்யப்பட்ட மணல் அரசு தற்பொழுது நேரடியாக பொதுமக்களுக்கு விற்பனை செய்யும் ஒரு நடைமுறையை தொடங்கி இருக்கிறது. மக்களிடம் வரவேற்பை பெற்றிருந்தாலும் கூட கூட்டம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த முன்பதிவு முறைகள் சரியாக நடைமுறைப்படுத்தாத காரணத்தினால் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாவதாக லாரி உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். அதிக கவுண்டர்கள், மேலும் கட்டிட பணியாளர்களுக்கெனவும் பொதுமக்களுக்கெனவும் தனித்தனியாக அதிக சிறப்பு கவுண்டர்கள் அமைக்கப்பட வேண்டும் என்பதே அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த ஒரு திட்டத்தை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மணல் குவாரிகளில் செயல்படுத்தப்பட்டால் மணல் தட்டுப்பாடு என்பது அறவே இருக்காது என்கின்ற ஒரு கோரிக்கையும் பல்வேறு தரப்பிலிருந்து எழுப்பப்பட்டிருக்கிறது. தற்பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மணல் தட்டுப்பாடு மற்றும் மணல் தேவை எப்படி இருக்கிறது என்பது குறித்த தகவல்களை பதிவு செய்கிறார் எமது செய்தியாளர் ஜெபர்சன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்போது மணல் தட்டுப்பாடு என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏற்கனவே மணல் அள்ளுவதற்கு முற்றிலும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மட்டுமல்லாமல் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் வேறு மாவட்டங்களில் இருந்துதான், திருச்சி உள்ளிட்ட வேறு மாவட்டங்களில் இருந்துதான் இங்கு மணல் கட்டுமானத்துக்கு தேவையான மணல்களை எடுத்து பயன்படுத்தி வந்தனர். மட்டுமல்லாமல் அண்டை மாநிலமான கேரளத்திலும் மணல் கனிம வளத்திற்கு முற்றிலுமாக தடை விதித்திருந்த காரணத்தினால் தமிழகத்தில் இருந்துதான், தமிழக எல்லை வழியாகத்தான் கேரளாவும் கனிம வளங்களை பெற்று வந்திருந்த சூழ்நிலையில் தற்போது
அரசு வந்து கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. மணல் அள்ளுவதற்கு மணல் குவாரிகளுக்கு முற்றிலும் தடை விதித்த காரணத்தினால் தற்போது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள், கட்டுமான தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். பல கட்டுமானங்கள் வந்து தற்போது பாதியிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து புதிதாக ஒரு குவாரியை அரசே அமைத்து அந்த குவாரி மூலமாக அரசே நேரடியாக மணலை வந்து பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும். அப்படி என்னதான் இங்க இருக்கக்கூடிய கட்டுமான தொழிலாளர்களின் நிலை வந்து மாறும். அவர்களுக்கும் இந்த பொதுமக்களுக்கு வந்து ஒரு மாற்று ஏற்பாடாக இருக்கும் என்பதுதான் இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. கன்னியாகுமரியில் நிலவி வரும் மணல் தட்டுப்பாட்டால் பல்வேறு கட்டட தொழிலாளர்கள் வேலை இழக்கும் சூழ்நிலையில் இருக்கின்றனர். அவர்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு தனியாக ஒரு குவாரியை அமைத்து மணல் விற்பனையை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்பது குறித்த தகவல்களை பதிவு செய்திருக்கிறார் எமது செய்தியாளர் திரு வெங்கடாச்சலம். அவர்களிடத்தில் பேசலாம். சரி, இப்போ பல இடங்கள்ல இருந்து செய்தியாளர்கள் எல்லாமே சொன்னாங்க, மணல் தட்டுப்பாடு எப்படி இருக்கு, மணல் தேவை எப்படி இருக்குன்னு. கடந்த ஆண்டுகளை காட்டிலும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு தான் ஒரு கணக்கு இவ்வளவு செலவாகும் அப்படின்னு. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக எவ்வளவு செலவு இருந்தது, இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த மணல் தட்டுப்பாட்டினால ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு செலவாகுது? ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டு வந்து ஒரு சதுர அடிக்கு வந்து 100 ரூபாய், அதாவது 1000 ரூபாயில இருந்து ஒரு கணக்கு வச்சுக்கிட்டோம்னா 1100 ரூபாய், 1200 ரூபாய் அப்படிதான் ஏறிக்கிட்டு இருந்தது. அதாவது பொருளுடைய விலையை வச்சுதான் அந்த கட்டடம் கட்டுறதோட விலையை நிர்ணயம் பண்றோம். அப்படி ஏறிக்கிட்டு இருந்தது. போன ஆண்டு வந்து மணல் தட்டுப்பாடு இருக்கும்போது 1200 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய்க்கு போச்சு. இன்னைக்கு இருக்கிற மணல் தட்டுப்பாடுக்கு ஒரு சதுர அடி கட்டடம் கட்டணும்னா 2000 இருந்து 2100 ரூபாய் வேணும். அப்படி இருந்தாதான் கட்ட முடியும். அப்ப வந்து ஒரு மிடில் கிளாஸ் வந்து ஒரு வீடு கட்டுறாரு, அவரு ஒரு பட்ஜெட் வந்து ஒரு 12 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா மேல ஒரு 1 லட்சம் ரூபாய் வந்து கொஞ்சம் கையில பணம் வச்சிருப்பாரு, அதை வச்சு சரி பண்ணிடலாம். ஆனா 12 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டணும்னு நினைக்கிறவரு இன்னைக்கு மேல வந்து ஒரு 6-7 லட்சம் ரூபாய் வச்சிருந்தாதான் கட்டடம் கட்ட முடியும். ஏன்னா விலை நிர்ணயம் கிடையாது. விலை நிர்ணயம் இருந்தாதான் ஒரு இப்படி பண்ணலாங்கிற ஒரு பட்ஜெட் பிக்ஸ் பண்ண முடியும். பட்ஜெட்டும் பிக்ஸ் பண்ண முடியாது. இதனால மொத்தமா பாத்தீங்கன்னா ஸ்தம்பித்து போய் நிக்குது. தொடர்ந்து பேசலாம் திரு வெங்கடாச்சலம். களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் ராமச்சந்திரனிடம் பேசலாம். ராமச்சந்திரன், இப்போ காஞ்சிபுரத்துல செயல்படுத்தப்பட்டிருக்கிற இந்த திட்டம், அதாவது தனிநபர் பொதுமக்கள் வந்து அவங்களுடைய வீடுகளை கட்டுவதற்காக தேவைகளை நிறைவேற்றக்கூடிய திட்டமாக தான் இது வந்து பார்க்கப்படுகிறது. இப்போ அங்க இருக்கக்கூடிய மக்கள் யாராவது இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்க, இந்த திட்டம் அவர்களுக்கு எப்படி வரவேற்பு கொடுத்திருக்கு அப்படின்னு கேளுங்க. நிச்சயமாக ஹேமா, நீங்க எந்த பகுதியிலிருந்து வர்றீங்க, நீங்க எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல வந்து வீடு கட்டுறீங்க, இந்த திட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? காஞ்சிபுரம் மாவட்டம் சார், காஞ்சிபுரம் மாவட்டம் திருவனந்தபுரம் சார். நான் வந்து எனக்கு வந்து கொடுத்தது 18/4/2013 அன்று எனக்கு வீடு கட்டுற இது கொடுத்தாங்க சார். இது வந்து இன்னைக்கு 12ஆம் மாசம் ஆகுது. இன்னி முதல் நான் வந்து டெய்லியும் வராத நாளே இல்லை. ஒரு நாள் கூட எனக்கு மண்ணு கிடைக்கவே இல்லை சார். எனக்கு நான் வந்து டெய்லியும் வந்து போயின்னு தான் சார் இருக்கேன். நீங்க சொந்த வீடு கட்டுறதுக்கு இவங்க டோக்கன் வாங்குறதுக்கு என்னெல்லாம் வந்து அத்தாச்சியா கேக்குறாங்க? அம்மா திட்டம், இந்த வீட்டு பட்டா, அவள் தான் சார். வேற எதுவுமே இல்ல சார். வேற எதுவுமே கேட்கல சார். வண்டி ஓனர். இப்ப நீண்ட நேரமாக இப்ப 4 நாட்களாக வந்து உங்களுக்கு மணல் கிடைக்கலங்கிறீங்க. என்ன காரணமா நீங்க முன் வைக்கிறீங்க? ஜனத்தொகை அதிகமா இருக்கு. ரொம்ப பேரு ரொம்ப சிரமப்படுறாங்க சார். மக்கள் ரொம்ப லாரி ஓனர்ல இருந்து வண்டியில இருந்து என்ன மாரி பாதிக்கப்பட்ட மக்கள் நிறைய பேர் வந்து ரொம்ப அவதிப்படுறாங்க. அதுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் வந்து சிறந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. சொந்த வண்டி வச்சுக்கிறவங்களும் சரி, ஒரு வண்டி ஓனருங்களும் சரி அவங்க ஆர்சி புக்ல உள்ளவங்க வந்து யாரும் வந்து எடுக்கல. எல்லாம் வந்து தினக்கூலிக்கும் சம்பளத்துக்கும் வந்து வேலை செய்யறாங்க. அந்த மாதிரி தான் இருக்காங்க. அதே மாதிரி நம்மிடம் வந்து மணல் லாரி உரிமையாளர் சங்கத்தோட தலைவர் வந்து யுவராஜ் இருக்கிறார். அவர்கிட்ட கேட்போம். இந்த திட்டம் வந்து எல்லா மணல் லாரி உரிமையாளர்களும் வரவேற்கிறாங்க. குறிப்பாக கட்டிட உரிமையாளர், கட்டுமான நிறுவனங்கள், கட்டிட ஒப்பந்தத்தாளர்கள், பொதுமக்கள் வரவேற்கிறாங்க. இந்த திட்டத்துல என்ன நடைமுறை சிக்கல் இருக்குங்கிறீங்க? அதை கலைந்தால் இந்த திட்டம் வந்து எவ்வளவு சிறப்பாக செயல்படும் நினைக்கிறீங்க? அதாவது அரசு வந்து இந்த 626 ரூபாய் மணல் இதை வந்து 2003 அரசு வந்து ரேட்டு நிர்ணயிச்சது. இந்த தமிழகம் முழுவதும் மண்ணு நிறுத்தி இருக்கும் போது அரசு வந்து இதுல சம்பாதிக்கணும்னு நினைச்சு ஏலம் விடணும்னு ஒரு முறையை கொண்டாந்தாங்க. ஏலமே விடக்கூடாது. அரசுக்கு இந்த மாதிரி டிமாண்ட் நேரத்தில் அரசு நிர்ணயித்த விலையிலேயே மண்ணை வழங்கணும்னு நாங்க கோரிக்கை வச்சோம். அப்படியும் வந்து 2500 ரூபாய் 2 யூனிட் பிக்ஸ் பண்ணாங்க. அந்த 2500 ரூபாய் மண்ணு பாத்தீங்கன்னா 9 டன் மண், அது ஒரு லாரியில தான் கொண்டு போக முடியும்.
அப்ப மக்களுக்கு தர இந்த பை எலெக்ஷன் நடக்கிற இன்று வரைக்கும் மக்களுக்கு தரன்னு இது இந்த ஊழலை மறைக்கிறதுக்காக அரசு லைன் கட்டி லேடிஸ் எல்லாம் வர வச்சு இது இவ்வளவு நாளா வெறும் 500 லோடு தான் ஒரு நாளைக்கு வழங்குறாங்க. சென்னைக்கு பாத்தீங்கன்னா 6000 இருந்து 8000 லோடு தேவை. எங்க வாகனங்கள் இங்க சென்னையை சுத்தி ஒரு 15000 லாரி இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு லோடு வழங்குங்க சொல்றோம், அதை வழங்க மறுக்கிறாங்க. அதிகாரிகளுடைய மெத்தன போக்கு, அதிகாரிகளுடைய சதி திட்டம் தான். இந்த மணல் ஊழலுக்கு துணை போன அதிகாரிகள் இன்னும் நிறைய அதிகாரிகள் இருக்கிறதுனால தான் இந்த முறைகேடு இந்த எங்களெல்லாம் இவ்வளவு அலைக்கழிக்குது. ஒரு லாரியில வழங்கக்கூடிய மண்ணை திடீர்னு ஒரு பில்டர் கொடுக்கிற பப்ளிக் எப்படி எடுத்து போவாங்க? பப்ளிக் நீ 25 கிலோல இருந்து கொடு, அவன் மூட்டையில் எடுத்து போவான், 10 மூட்டை கட்டி கார்ல எடுத்து போவான். ஆனா நீ வழங்குறதோ 9 டன் மண்ணு ஒரு லாரியில தான் எடுத்து போக முடியும். இவ்வளவு நாளா லாரியில தான் எல்லாம் இருக்கும். திடீர்னு ஒரு வீட்டு ஓனர் எங்க போவான் லாரிக்கு? ஆகவே இந்த மணலை எங்க மணல் இருக்கோ அங்கேயே லாரிங்களை வர சொல்லி அங்கேயே டிடி வாங்கிக்கணும். இதை கொடுத்தாதான் ஒரு நாளைக்கு 2000 இருந்து 2500 லோடு கொடுக்கணும். இது ஏலத்துக்காக போடப்பட்ட கியூ. இந்த முறையில டோக்கன் கொடுக்க ஒருத்தர் இப்ப ஏராளமான கட்டிட உரிமையாளர், தனியார் கட்டிட உரிமையாளர்கள் வந்திருக்காங்க. அவங்க சொந்தமாக இந்த ஏலத்தில் பங்கேற்று மணலை வாங்கி வாடகைக்கு லாரியை பயன்படுத்த முடியாதா சார்? அது இங்க நிறைய ஒரே இடத்துல இது பண்ணறதுனால நிறைய முறைகேடு நடக்குது. அதாவது காவல்துறை ஆய்வாளர் ஒரு சீல் அடிச்சு ஒரு சிகரெட் அட்டையில இது மாதிரி ஒரு சிகரெட் அட்டையில காவல்துறை இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் காஞ்சிபுரம் தாலுகான்னு போட்டு 541 டோக்கன் போட்டு இதை 4000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 4 லோடுக்கு 4000. ஒரு ஓனரும் வாங்குறாங்க. இது எஸ்பி கிட்ட நான் முறையிட்டேன். இது எப்படி நடக்குது? பொதுப்பணித்துறை இங்க நடக்குது. எப்படி காவல்துறை ஒழுங்குபடுத்தணும்? காவல்துறை இதை என்ன பண்றாங்க? காவல்துறை என்ன பண்றாங்கன்னா இது மாதிரி ஒரு டோக்கன் போறாங்க. பொதுப்பணித்துறை அதிகாரி கேட்டா இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, இது 4000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது இப்போ இங்க காஞ்சிபுரம் மணல் ஏலத்தினாலதான் இந்த பிரச்சனை. மற்ற தமிழகத்தில் இருக்கக்கூடிய 73 மணல் குவாரிகளும் இதே போன்று அரசே மணலை விற்பனை செஞ்சா இது போன்ற இந்த நடைமுறை சிக்கல், இந்த மாதிரி இடைத்தரகர்கள் பிரச்சனை இருக்காது நினைக்கிறீங்களா? அதுதான், அதாவது ஒரு முறைகேடு நடக்குது. மணல் அள்ளி ஒப்பந்ததாரர் வெளியே கொட்டி முறைகேடு பண்றாருன்னு நீங்க நீக்கிட்டீங்க. நாங்க 1 வாரம் 10 நாள் கூட காத்து கிடக்குறோம். ஆனா அரசு டாஸ்மாக் போன்று 4 ரீஜனுக்கு 4 IAS அதிகாரி போட்டு எப்படி டாஸ்மாக்ல 50,000 தொழிலாளர்களை நீங்க வச்சிருக்கீங்களே, அதுல 22,000 கோடி அரசுக்கு வருவாய் வருது. ஆனா மணல்ல வெறும் 188 கோடி தான் வருது. ஆகவே அரசு 4 IAS ஆபீசர் 4 ரீஜன்ல போட்டு இதற்கான ஆட்களை போட்டு ஏன் நேரடியாக அரசு இதே டிடி பெற்றுக்கொண்டு ஆத்துல மண் வழங்கின அரசுக்கு 30,000 கோடி ஆண்டுக்கு வருவாய் வரும். ஆனா டாஸ்மாக் வருமானம் அரசுக்கு, ஆனா மணல் வருமானம் தனியாருக்கு போய் கொண்டு அது தனியாரை நீக்கிவிட்டீர்கள். நீக்கின பிறகு ஏன் இதை நேரடியாக ஒரு புயல் வெள்ளம் இந்த மணல் தட்டுப்பாடுன்னா நாங்க பொறுத்துக்கிறோம். இப்ப பொதுமக்கள் இந்த ஏலத்துல பங்கேற்று மணலை வாங்கினதுக்கு பிறகு மணல் லாரி உரிமையாளர்கள் ஏன் அவங்களுக்கு வாடகைக்கு கொடுக்கக்கூடிய அளவில் இந்த பக்கம் பகுதியில் லாரிகளை கொடுக்கலையா? கொடுக்கல அந்த அளவுக்கு. அதாவது இங்க அதாவது நேரடியாக அது யாருக்கும் வழங்கல. இப்ப ஒரு பில்டர் பிளான் எடுத்துட்டு வந்தா உங்க அந்த லெட்டர் எழுதுனவர் வாங்க, அது வாங்க, இது வாங்கன்னு தான் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவங்கள வெளியே அனுப்பிச்சிடறாங்க. இங்க இருக்கக்கூடிய அதிகாரிங்க தான் இருக்கணும். ஆனா அதிகாரியோ அந்த சீஃப் இவ்வளவு தட்டுப்பாடு, இங்க இவ்வளவு மண்ணு தேவை, ஒரு சீஃப் இன்ஜினியரோ சூப்பர்நெட் இன்ஜினியரோ யாருமே இங்க வர்றதில்ல. உள்ள இருக்கிற அதிகாரிகள் உள்ள இருக்காங்க. இங்க அவங்களுக்காக வேலை செய்யக்கூடிய புரோக்கருங்கள் இங்க நிறைய பேர் இந்த ஸ்டேஜ்ல உலாத்துறாங்க. இது ஒரு மாவட்ட ஆட்சியர் இருக்கிற இடம், ஒரு எஸ்பி முன்னிலையில, ஒரு பொதுப்பணித்துறை முன்னிலை இவ்வளவு முறைகேடு நடக்க ஒரு ஒழுங்கு இல்ல. இப்ப அவங்க மணலாரி உரிமையாளர் சொன்னதை கேட்டீங்க. அதாவது இதுல ஏராளமான நடைமுறை சிக்கல் இருக்குது. தமிழகத்தில் மற்ற மாநிலங்கள் மற்ற மாவட்டங்களையும் இதே போன்று அரசு மணல் குவாரிகளை ஏற்று நடத்தி பொதுமக்களுக்கு விற்பனை செய்ய வேண்டும் என்பது இவரோட கருத்தாக இருக்குது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் எந்தெந்த அதாவது ஒரு நாளைக்கு அதாவது டவுன் பிளானிங் அலுவலகத்தில் எத்தனை நபர்கள் புதியதாக கட்டிடம் கட்டுவதற்கு விண்ணப்பித்துள்ளனர், அவர்களுக்கு எத்தனை அளவுக்கு லோடு மணல் தேவைப்படுகிறது என்று கணக்கிட்டு அதற்கு ஏற்றாற்போல் தமிழகத்தில் மற்ற மணல் குவாரிகளிலும் பொதுமக்களுக்கு விநியோகித்தால் இதுபோன்ற நடைமுறை சிக்கல் இருக்காது என்பது இவரோட கருத்து. அது மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களுக்கும் மற்ற வெளிநாடுகளுக்கும் ஆற்று மணலை கடத்தி விற்பனை செய்வதை தமிழக அரசு முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும். கர்நாடகா, மகாராஷ்டிரா உள்ளது போன்று பொதுப்பணித்துறை மற்றும் தற்பொழுது பொதுப்பணித்துறையால் மட்டுமே மணல்
அவர்கள் ஆற்று மணலை எடுத்து விற்பனை செய்கிறது. இதில் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை ஒருங்கிணைத்து செயல்பட்டால் இதுபோன்ற நடைமுறை சிக்கலை தீர்க்கப்படும் என்பதே இவர்களது மணல் லாரி உரிமையாளர்கள் கோரிக்கையாக உள்ளது. ஹேமா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். பொதுமக்களுக்கு நேரடியாக மணலை விற்பனை செய்வதுதான் இந்த திட்டத்தின் ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம். ஆனால் இந்த ஒரு நடைமுறையை பின்பற்றாமல் அங்கே முறைகேடுகள் நடைபெறுவது கண்கூடாக தெரிகிறது. களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் மற்றும் அதில் பங்கேற்ற அனைவரும் அங்கு நடக்கக்கூடிய முறைகேடுகள், இடைத்தரகர்களின் குறுக்கீடுகள் பற்றி விரிவாக எடுத்துரைக்கின்றனர். மேலும் இந்த ஒரு மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த ஒரு நல்ல திட்டத்தை அரசு இதை முறையாக கண்காணித்து அதில் இருக்கக்கூடிய முறைகேடுகள் அனைத்தையும் கலைந்து மக்களுக்கு ஒரு நல்ல சேவையை கொடுக்க வேண்டும் என்பதே மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதே நேரத்தில் மக்களிடத்தில் வரவேற்பை பெற்ற இந்த ஒரு திட்டம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற இடங்களில் உள்ள மணல் குவாரிகளில் செயல்படுத்தப்பட்டு அனைத்து மக்களுக்கும் சீராக மணலை விநியோகிக்க வேண்டும் என்பதே அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற எமது விருந்தினர் திரு வெங்கடாச்சலம் அவர்களுக்கும், களத்திலிருந்து பங்கேற்ற எமது செய்தியாளர் மற்றும் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.